ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஈவினிங் தாட்ஸ் என்ன, ஈவினிங் ஃபீலிங்ஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க. ஓகேவா? அதனை யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஷோர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோ கொடுக்குறேன். Five of Wands, okay. King of Swords, Seven of Pentacles, Hanged Man, Seven of Wands, Page of Wands, Justice, Page of Swords, Nine of Swords, Eight of Wands, Queen of Swords, Knight of Swords. So, bottom of the deck, King of Wands. ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இது ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, இவங்க ரிலேஷன்ஷிப்பை குறித்து அவங்க மைண்டில் இந்த மாதிரியான தாட்ஸ் ஓடி கதை பற்றி தான் பார்க்க வரும். சரியா? ஸோ இப்போ நான் போனதால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எனக்கு எதாவது ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு ஆக்சுவலி தெரியும் நம்மளோட கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அது ஒருபோதும் ஜஸ்டிஸாக இல்லை, அது இன்ஜஸ்டிஸ்னு இவருக்கும் அது தெரியும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே, மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கலாம். இல்லைங்கி இவர் இன்றைக்கி தெரிஞ்சிருவார், நாளைக்கு தெரிஞ்சிருவார், இவங்கிட்ட இன்றைக்கி சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி எத்தனையோ நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு ஒருபோதும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போதும் ஜஸ்டிஸ் பண்ணிகிட்டே இல்லை. ஆக்சுவலி அவங்களோட கேரக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஃபேஸ் பார்க்க ரொம்ப சைலண்டாக இருக்கும். பட் பயங்கர ப்ரில்லியன்ட் நம்ம சொல்லலாம். ஓகே, பயங்கர ரூடான ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஈகோ ஆட்டிடியூட் ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஓகே, கரண்ட்லி நீங்கள் உங்களோட சைடில் சேஞ்சஸ் நடந்துட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிற்கிறோம், நம்ம பக்கத்தில் நியாயம் இருக்குது நமக்கு தெரியுது. பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ் ஒரு போதும் அது ஜஸ்டிஸ் இல்லை, இன்ஜஸ்டிஸ்னு உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அது உங்கள் சைடில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்துட்டு உண்டு. குறைச்சி நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சேஞ்ச் ஆகி கரண்ட்லி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இண்டிபெண்டாக கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் நிற்கிறீங்க, வீடியோ பார்க்குறாங்க, செல்ஃபோ பண்ணுறீங்க, செல்ஃப் இண்டிபெண்ட் நிற்கிறீங்க. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட வேல்யூ மனசில் ஆக்கிட்டு உண்டு. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரூடாக நிற்கிறீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நேற்று வரைக்கும் நின்று எஃபோர்ட் கொடுத்தேன், அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். பட் எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் எனக்கு அடிச்சுட்டே இல்லை. இனிமேல் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்க மாட்டேன். ஏன்னா எனக்கான ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஸ் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கட்டாயம் கிடச்சி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் என்ன பெனிஃபிட்? ஓகே, இல்லைங்க எனக்கு அதில் என்ன, எனக்கு ஹாப்பினஸ் இருக்கா, பீஸ் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, வாட் இஸ் இட் பெனிஃபிட்னு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு. ஓகே, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஒரு பர்சன் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டல. பட் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் எப்படியாவது முன்னோட்டு போனால் போதும், எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது பரவாயில்ல சொல்லிட்டு எத்தனையோ நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அஸ்பெக்டன்ஸ் பண்ணி போயிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட போய் ஈகோ ஆட்டிடியூடையும் திம்பரையும் காட்டும்போது அது உங்களுக்கு நிறைய நீங்கள் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போகாதான்னு எத்தனையோ நாட்கள் நான் விட்டு கொடுத்து போகிறேன். ஆனால் நீ என்கிட்டே ரூடாக நிற்கிறீ, என்கிட்டே உன் ஈகோயும் ஆணவத்தையும் காட்டுறால. அது உங்களை எமோஷனலி டவுன் ஆக்கிட்டு பல நாட்கள் பல சுச்சுவேஷன்ஸ் உங்களை டவுன் ஆக்கி நின்றுட்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ் உங்கள் சைடில் சேஞ்சஸை கொண்டு வந்துட்டு நான் இன்னும் எப்படி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்கள் வேல்யூ மனசிலாக்கிட்டு நான் எப்படி இருக்கணும், என் லைஃப் எப்படி இருக்கணும், நான் யார் கூட பேசணும், நான் யார் கூட பழகணும், நான் இதில் நிற்கணும். நான் இனி நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் இல்லை, நான் இத்தனை வருஷம் நின்னேன், இல்லைங்க இத்தனை மாதம் நின்னேன், நோ யூஸ். ஓகே, இனியே நோ யூஸ். ஏன்னா இந்த ஒரு பர்சன் திறந்து போகிறது இல்லைங்கிறது உங்களுக்கு மனசிலாகிட்டு உண்டு.
கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உங்கள் மைண்டில் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு நான் இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு வாட் இஸ் த பெனிஃபிட்? ஓகே, எனக்கு அதில் என்ன கிடைக்க போகுது? எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப், எனக்கு பீஸ் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கட்டாயம் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிறத நீங்கள் மனசிலாக்கிடலாம். நான் இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிறது வரைக்கும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சேசிங் பண்ண போகிறதில்ல, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை திங்க் பண்ண போகிறதில்ல. என்னோட கஷ்டம் நஷ்டம் அது என்னோடய இருக்கட்டும். ஓகே, எனக்கு காதல் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன் இருக்குது, வலி இருக்குது, அது என்னோடய இருக்கட்டும். அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கிறது வரைக்கும் நான் வந்து திரும்பி பார்க்க போகிறது இல்லைங்கிற ஒரு ஸ்ட்ராங் பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டோன்னு. ஸோ இந்த மாதிரி யாராவது செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். சரியா? அதர்வைஸ் என்றைக்கு நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு இதுவே சேம் எனர்ஜி ஆகும். நீ ஏன் நானாக பார்த்துக்கலாம், உன்னை விட நான் குறைஞ்ச ஆளெல்லாம் கிடையாது. ஓகே, ஆக்சுவலி இவரை பொறுத்த மட்டும் இவரோட கேரக்டர்ஸ் என்ன தெரியுமா? இவர் எப்படி வேணாலும் இருப்பார், நீங்கள் இவரை அட்ஜஸ்ட் பண்ணி தங்கமே வைரமே கொண்டு போகணும். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, நீ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேங்கிற, நீ ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி நீ இல்லை, நீ ஏன் நானும் பார்த்துக்கலாம், உன்னால் இப்படி இருக்க முடியும் அப்படின்னா என்னால் இருக்க முடியும், எனக்கும் மேலே ஃபீலிங்ஸில் எமோஷனில் ஏன் லைஃப்பில் நீ யாரும் நீ இல்லாட்டெல்லாம் என்னால் அடித்து பொடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும், கட்டாயம் நீ லைஃப்பில் வர வேண்டிய அவசியமும் இல்லைங்கிற ஒரு ஈகோயை ஆட்டிடியூடை வச்சு இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ரூடாக நிற்கிறாங்க. உனக்கே மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, உனக்கே எனக்கு ஒன்றும் இல்லை, ஃபீலிங்ஸும் இல்லை, எமோஷனும் இல்லை. இவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. ஓகே, ஒரு பக்கம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஜஸ்டிஸ் எனக்கு வேணே ஆகும், ஜஸ்டிஸ் இல்லைங்க நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இவர் நீ என்கிட்டே நீ ஏன் நான் போட்டி போட வந்துட்டியா, அம்மா மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, எமோஷன்லாம் எல்லாம் மறந்துட்டேன். இவர் சுத்தமாக கரண்ட் சுச்சுவேஷன் ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண உங்களுக்கும் டவுட் உண்டு, இருக்கா இல்லையா? உங்களுக்கு அந்த டவுட் உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். பட் ஓவரால் சொல்ல போயாச்சுன்னா இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஈவினிங் டைமில் பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்டில் இவர் மாட்டிட்டு ஓப்பனாக சொல்ல போனால். இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இவர் சோஷியல் மீடியாவில் உங்களை செக் பண்ணிட்டு ஈவினிங் டைமில். ஸோ மேபி இன்றைக்கி நியூ இயர்னால நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஏதாவது போஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கிறீங்களா, இல்லைங்க நீங்கள் எப்படி என்ன நடக்குதுங்கிற ஒரு க்யூரியாசிட்டியோடு இவர் ஷோராக அவங்கள செக் பண்ணிட்டு அது எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே நமக்கு வந்து சேசிங் கார்டு நமக்கு இங்கே வந்துட்டு இவர் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம் ஓவர் திங்கிங் பண்ணி பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்லையும் மென்டல் கான்ஃப்ளிக்ட்லையும் இந்த ஈவினிங் டைம் இப்படி இருந்துட்டு உண்டு. ஏன்னா கம்யூனிகேஷன் கார்டு நமக்கு வந்துட்டு இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இது ஈவினிங் டைம் எப்படியாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு தாட் உண்டு. பட் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே ரூடாக நிற்கிறீங்க, நீங்கள் எங்கே ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. முன்னாடி மாதிரி நீங்கள் வந்து சிரித்து இவர் எப்போ வந்தாலும் வாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு வர வைக்கிறதுக்கு நீங்கள் ரெடி இல்லை. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு செல்ஃப் எக்ஸ்பர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி ஈனு சிரித்து எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவர் எப்போ வேணாலும் வந்துட்டு ஈஸியாக போயிடுவார். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே ரூடாக நிற்கிறது இவருக்கு ஒரு பேடி உண்டு, ஒரு பயம் உண்டு நம்ம சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன இவன் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு நம்மளை ஹர்ட் ஆக்கிடுவாளா, நம்மளோட எனர்ஜி லெவல் இவ டவுன் ஆக்கிடுவாளா, இல்லைங்க இவ கேட்குற வார்த்தை நமக்கு ஒரு பெயிரை கொடுத்துருமான்னு ஒரு பயம் உண்டு. பட் இவரது ஈவினிங் டைமில் உங்களை வந்து எப்படியாவது ஒரு ஆக்ஷன் ஒரு கம்யூனிகேஷன் தான். ஓகே, கம்யூனிகேஷன் கார்டு வந்துட்டு ஆக்ஷன் கார்டு நமக்கு இங்கே வந்துட்டு. பட் இந்த ஈவினிங் டைம் இவர் குதிச்சுட்டு எப்படியாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும். ஒரு சிலவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்திருக்கலாம். ஓகே, இவர்கிட்டருந்து ஒரு ஹாப்பி நியூ இயர் எதாவது மெசேஜ் வந்து அப்படி யாருக்கும் வந்துச்சு அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இவருக்கு ஈவினிங் டைமில் கம்யூனிகேஷன் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு தோட்ஸு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கம்யூனிகேஷன் பண்ணி ஒரு ஆக்ஷன் நமக்கு எடுத்து போயே ஆகணும். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதோ நல்ல ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிருக்கலாம் நியூ இயர்னால, அதை பார்த்து இவர் சேஸ் ஆகி அதை பார்த்து இவர் ஓவர் ரியாக்ட் ஆகி அதனால பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகி பயங்கரமாக கோவப்பட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு. ஓகே, கரண்ட்லி உங்கள்கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நிற்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நிற்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில். பட் இவர் ஸ்டக் ஆகும். ஓகே, இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டலாம். மேபி உங்களோட பார்வைக்கு நீங்கள் தோணலாம் அவன் லைஃப்பில் நல்லா தான் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான், ஃபுல்லாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறான், வேலைக்கு போகிறான், நைட்டு வர அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான். சப்கோர்ஸ் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இவர் உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு இது வரைக்கும் இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பட் இந்த பர்சனுக்கு இருக்கிற கேரக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈகோ, நான் யாருக்கும் முன்னாடி தோற்று போக மாட்டேன், பயங்கர ரூடான ஒரு கேரக்டராகும், கட் அண்ட் ரைட்டான ஒரு கேரக்டராகும். இவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும். உங்களுக்கு சைலண்டாக தான் இருப்பாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க, பேச மாட்டாங்க. பட் இவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேயிலை கொட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஓகே,
பட் இவர் ஆக்சுவலி இனி இவர் ஆக்சுவலி தூங்கிட்டு நம்ம சொல்லலாம். ஒழுங்காக இவர் தூங்கிட்டும் இல்லை. இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு கம்யூனிகேஷன் மட்டும் பண்ணிவிடும். இல்லைங்க இதை நினச்சி நமக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனுமாக இருக்கும். நைட்டு நமக்கு தூக்கமும் வர இந்த ஒரு தாட் இவரோட மைண்டில் இந்த டைமில் இருந்துட்டு உண்டு. ஓகே, பட் நமக்கு இப்போ இவர்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் ஸ்டேபிளான்னு கேட்டால் ஸ்டேபிள் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஈவினிங் டைமில் உங்களோட ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ பார்த்து இவர் ஏதோ அட்ராக்ட் ஆகி அதனால் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி இவர் அந்த ஒரு மெசேஜ் பண்ணி ஆகணும் ஒரு தாட்டோட தான் மெசேஜ் பண்ணிட்டு உண்டு. பட் அது ஸ்டேபிளான்னு கேட்டால் ஸ்டேபிள் இல்லை. ஓகே, மனசில் ஆக்கிக்கோங்க. ஓகே, எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஆக்சுவலி பிஹேவ் பண்ணுறது கரெக்டாக. ஏன்னா வேணால் நம்ம ஒரு ரிலேஷனில் நிற்கிறோம் அப்படின்னு நமக்கு அதில் உங்களை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, கரண்டி நீ என்ன சுச்சுவேஷனில் விளையாண்டுருக்கலாம். பட் நீ வந்து என்கிட்ட ப்ராப்பராக பேசு பழகு. ஏன்னா மனுஷனுக்கு தேவை வந்து அன்பு தான். ஒரு ஜஸ்டிஸ் நீ எனக்கு கொடுங்கிறதா நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நிற்கிறீங்க. பட் இவர் ஆக்சுவலி ஓவர் ஈகோ ஆட்டிடியூட் வச்சுட்டு இவருக்கு உங்ககிட்ட மாறதுக்கு இவர் ஏதோ ஒரு விஷயம் பேக்கில் பிடிச்சி இழுக்குது நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு பயமும் உண்டு. ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ரூடாக மாறிட்டு இந்த முன்னாடி நீங்கள் இப்படி இல்லைல்ல, இப்போ எப்படி நீங்கள் இப்படி மாறிட்டீங்க, இப்படி மாறதுக்கான சுச்சுவேஷன் என்ன, எப்படி நீங்கள் இப்படி மாறப்பட்டீங்க, இல்லைங்க உங்கள் லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்களா? இப்போ நான் ஒன்று போய் காலும் மெசேஜும் பண்ணி நான் போனால் நான் ஸ்டார்டிங்கில் இவங்களை வார்த்தையால் ஹர்ட் ஆக்கின மாதிரி இவங்க என்ன ஹர்ட் ஆக்கிடுவாங்கன்னு ஒரு பயம் உண்டு. வேறு ஒன்றும் இல்லை, இவருக்கு ஏதோ ஒரு பயம் உண்டு. அதான் இவர் பேக்கில் பிடிச்சிருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க விடாமல் பேக்கில் பிடிச்சி இருக்குது. பட் ஒரு சில இந்த போஸ்ட் கட்டாய கம்யூனிகேஷன் வந்துருக்கும். பட் அந்த கம்யூனிகேஷன் ஸ்டேபிள் இல்லை. அதான் மனசில் ஆக்கிக்கணும். இதான் என்னோட ஈவினிங் தாட்ஸ். ஓகே தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்னா நம்பர்ஸ் பார்த்துடலாம். மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.